எல்லோருக்கும் வணக்கம். நாம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூலை 1ல இருந்து 16 தேதி வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரெகுலரா போட்டுட்டு வந்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி சொன்னதான் ஒரு நாள் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், ஒரு நாள் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்காது. ஸோ அதனால ஒரு 5 கொஸ்டின், 2 கொஸ்டின், 3 கொஸ்டின் அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அடுத்த நாள் சேர்த்து போடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 1ல இருந்து 16 வரைக்கும் மொத்தம் 153 கொஸ்டின். 1ல இருந்து 16 வரைக்கும் 153 கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த 53 கொஸ்டின் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. நீங்கள் லாஸ்ட்டாக நடந்த குரூப் 1ல கூட நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் நிறைய வந்திருந்தது. ரெகுலராக நம்ம டெலிகிராமில் போடுற டெஸ்ட் கொஸ்டின்ஸ் நிறையா வந்திருந்தது. நம்ம அது ஒரு 2-3 கொஸ்டின் ப்ரூஃப் எடுத்து போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு டைம் கிடைக்காதனால அதை எடுத்து போட முடியல. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை ரெகுலராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 153 கொஸ்டினுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா இதில் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணிடுறேன். ஏன்னா இது வரைக்கும் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பிடிஎஃப் அப்டேட் பண்ணதில்லை. மேக்ஸிமம் டெலிகிராமில் தான் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். ஸோ எனக்கு இதில் அப்டேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ டேரெக்டாக கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக கொஸ்டின் ஆன்சர் தான் இருக்கும். நம்ம ரெகுலராக சொல்கிற அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் இருக்காது. எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான் 153. ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், எக்ஸ்பிளனேஷன் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதுக்கு தேவை அப்படின்னா, அடிஷனல் டேட்டா தேவைன்னா நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இதில் வந்து வெறும் எம்சிக்யூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும்தான் சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் என்று அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ, ஜூலை 1, 2024. இரண்டாவது கொஸ்டின், டேஸில் உள்ள அரசு மகளிர் கல்லூரியின் ஆராய்ச்சியாளர்கள் கேரளாவின் முக்கிய விவசாய எச்சமான தென்னை மட்டைகளில் இருந்து சூப்பர் கெப்பாசிட்டர் தயாரிப்பிற்கு ஏற்ற செயல்படுத்தப்பட்ட கார்பனை உற்பத்தி செய்யும் முறையை வகுத்துள்ளனர் அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் சி, திருவனந்தபுரம். மூன்றாவது கொஸ்டின், முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை மற்றும் பயணம் குறித்த டேஸ் புத்தகங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் பி, 3. நெக்ஸ்ட், நான்காவது கொஸ்டின், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் பிராந்தியத்தின் என்சிசி இயக்குநரகத்தின் துணை இயக்குநராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் சி, ராகவ் திங்க். நெக்ஸ்ட், அஞ்சாவது கொஸ்டின், தமிழகத்தில் அமலுக்கு வந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் அடிப்படையில் முதல் நாளில் பதியப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை மொத்தம் 100 வழக்குகள். அதற்கான விடை ஆப்ஷன் டி, 100. நெக்ஸ்ட், ஆறாவது கொஸ்டின், சமீபத்தில் அமலுக்கு வந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் அடிப்படையில் முதல் நாளில் முதல் வழக்கு தமிழகத்தில் எங்கு பதியப்பட்டது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ, சென்னை 1000 விளக்கு காவல் நிலையம். நெக்ஸ்ட், ஏழாவது கொஸ்டின், சமீபத்தில் அமலுக்கு வந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் அடிப்படையில் முதல் நாளில் முதல் வழக்கு இந்தியாவில் எங்கு பதியப்பட்டது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் பி, மத்திய பிரதேசம் குவாலியர்ல பதிவு பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், எட்டாவது கொஸ்டின், மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை வடிவமைக்க ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் டேஸ் பெயர் கொண்ட குழு 2022ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் டி, 14. ஒன்பதாவது கொஸ்டின், பள்ளி கல்லூரி மாணவர்கள், பணிபுரியும் வல்லுநர்கள் ஆகியோரிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனையை ஊக்குவிக்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங் பயிற்சி திட்டத்தை தொடங்கியுள்ள ஐஐடி நிறுவனம். அதற்கான விடை ஆப்ஷன் ஏ, சென்னை. நெக்ஸ்ட், 10வது கொஸ்டின், தெற்கு ஆசியாவின் மிகப்பெரிய பறக்கும் பயிற்சி அமைப்பு எந்த மாநிலத்தில் நிறுவப்பட உள்ளது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ, மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட், 11வது கொஸ்டின், மைத்ரி என்ற கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ, தாய்லாந்து. நெக்ஸ்ட், 12வது கொஸ்டின், ஐரோப்பிய யூனியன் கவுன்சிலின் தலைமை பொறுப்பை சமீபத்தில் ஏற்றுள்ள நாடு எதுனா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ, ஹங்கேரி நாடு தான். நெக்ஸ்ட், 13வது கொஸ்டின், 23 வயதுக்கு உட்பட்ட ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் 2024 இந்தியா மொத்தம் எத்தனை பதக்கங்களை வென்றது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் பி, 8. நெக்ஸ்ட், 14வது கொஸ்டின், ஐசிசி ஆண்கள் T20 உலகக்கோப்பை 2026 எங்கு நடைபெறும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, இந்தியா மற்றும் இலங்கையில். நெக்ஸ்ட், 15வது கொஸ்டின், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பேட்டிங் பயிற்சியாளர் மற்றும் வழிகாட்டியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் தினேஷ் கார்த்திக். ஆப்ஷன் டி, தினேஷ் கார்த்திக். நெக்ஸ்ட், 16வது கொஸ்டின், ஒவ்வொரு ஆண்டும் உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் பி, ஜூலை 2. நெக்ஸ்ட், 17வது கொஸ்டின், இந்தியாவின் உலகின் உயரிய மிகப்பெரிய அருங்காட்சியகம் எங்கு அமைய உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, டெல்லி. நெக்ஸ்ட், 18வது கொஸ்டின், தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் ஆப்ஷன் ஏ, பாலச்சந்திரன். நெக்ஸ்ட், 19வது கொஸ்டின்,
2024 ஆண்டிற்கான ஜூன் மாதத்தின் ஜிஎஸ்டி வருவாய் எவ்வளவு அப்படின்னா ஆப்ஷன் பி 1,74,000 கோடி. நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின், 15வது சர்வதேச பொம்மைகள் கண்காட்சி எங்கு நடைபெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி டெல்லி. 21வது கொஸ்டின், எட் ஃபைண்ட்ஸ் அ ஹோம் என்ற நூலினை எழுதியுள்ளவர் ஆப்ஷன் ஏ ஆலியா பட். நெக்ஸ்ட் 22வது கொஸ்டின், 2024 ஆண்டிற்கான 3வது கிராண்ட்ஸ்லாம் போட்டி எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் சி விம்பிள்டன். நெக்ஸ்ட் 23வது கொஸ்டின், சர்வதேச பிளாஸ்டிக் பை இல்லாத தினம் எந்நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி ஜூலை 3. கீழடி அகழாய்வு தளம் எங்கு அமைந்துள்ளதுன்னா ஆப்ஷன் பி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது. 25வது கொஸ்டின், தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்படும் நாள் ஜூலை 18 ஆப்ஷன் ஏ. பின்வருபவர்களில் பெருமை மிகு வாழ்நாள் சாதனையாளர் விருதினை பெற உள்ளவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ ஷாருக் கான். 27வது கொஸ்டின், வித்யுத் ரஞ்சன் சாரங்கி எந்த உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஜார்க்கண்ட். நெக்ஸ்ட் 28வது கொஸ்டின், தேசிய மருத்துவ ஆணையத்தின் என்எம்சி புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் அவர்கள்னால் பி என் கங்காதர். ஆப்ஷன் பி என் கங்காதர் அவர்கள். 29வது கொஸ்டின், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் புதிய முதல்வராக பதவியேற்க உள்ளவர் ஆப்ஷன் சி ஹேமந்த் சோரன். நெக்ஸ்ட் 30வது கொஸ்டின், சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 24வது உச்சி மாநாடு எங்கு நடைபெறுகிறது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ கஜகஸ்தான். நெக்ஸ்ட் 31வது கொஸ்டின், காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நாள் ஜூலை 15. நெக்ஸ்ட் 32வது கொஸ்டின், மாநில உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவராக மகேஷன் காசிராஜன் யாரால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் சி ஆளுநர் அவர்களால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். நெக்ஸ்ட் 33வது கொஸ்டின், மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் விரிவாக்கம் தமிழ்நாடு முதல்வர் அவர்களால் எங்கு தொடங்கி வைக்கப்பட உள்ளது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் டி தர்மபுரி. நெக்ஸ்ட் 34வது கொஸ்டின், 12வது விஸ்வ ஹிந்தி சம்மன் விருதானது யாருக்கு வழங்கப்பட உள்ளது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் சி உஷா தாக்கூர். நெக்ஸ்ட் 35வது கொஸ்டின், யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவின் 46வது அமர்வு நடைபெறும் இடம் ஆப்ஷன் ஏ இந்தியா. 36வது கொஸ்டின், கூடுதல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யாருன்னா ராஜேந்தர் கண்ணா. ஆப்ஷன் சி ராஜேந்தர் கண்ணா. நெக்ஸ்ட் 37வது கொஸ்டின், குளோபல் இந்தியா ஏஏ உச்சி மாநாடு நடைபெறும் இடம் ஆப்ஷன் ஏ புதுடில்லி. நெக்ஸ்ட் 38வது கொஸ்டின், பின் வருபவர்களில் யாருக்கு சாந்தாராம் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி சுப்பையா நல்லமுத்து அவர்களுக்கு. 39வது கொஸ்டின், உமா லவ்வாலி எந்த நாட்டின் முப்படை தளபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ள முதல் பெண் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கனடா. 40வது கொஸ்டின், இந்தியாவின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் ஜிஎஸ்டிபி தமிழ்நாடு பிடித்துள்ள இடம் 2 ஆப்ஷன் சி 2. நெக்ஸ்ட் 41வது கொஸ்டின், 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வீரப்ப நாயக்கர் காலத்தைச் சேர்ந்த நாயக்கர் கால செப்பு நாணயம் எந்த அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ வெம்பக்கோட்டை. 42வது கொஸ்டின், பிரிட்டன் தேர்தலில் வெற்றி பெற்ற முதல் தமிழ் பெண் அதற்கான விடை ஆப்ஷன் டி உமா குமரன். நெக்ஸ்ட் 43வது கொஸ்டின், இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை அதற்கான விடை ஆப்ஷன் ஏ 82. நெக்ஸ்ட் 44வது கொஸ்டின், உலக அளவில் ராம்சார் தலங்களில் முதலிடம் பிடித்துள்ள நாடு இங்கிலாந்து அதற்கான விடை இங்கிலாந்து ஆப்ஷன் பி. 45வது கொஸ்டின், முக்கிய மந்திரி நிஜூத் மொய்னா திட்டத்தினை தொடங்கியுள்ள மாநிலம் அதற்கான விடை ஆப்ஷன் சி அசாம். நெக்ஸ்ட் 46வது கொஸ்டின், ஜிமேக்ஸ் கடல்சார் பயிற்சியானது எவ்விரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் டி இந்தியா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது. 47வது கொஸ்டின், டிடிமோ கார்பஸ் ஜானகியே என்னும் புதிய தாவர வகை கல்பாசி எங்கு கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் பி அருணாச்சல பிரதேசம். நெக்ஸ்ட் 48வது கொஸ்டின், இந்திய தாவரவியல் முன்னோடி என அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் சி கே ஜானகி அம்மாள். 49வது கொஸ்டின், WPV1 வைரஸினை ஒழிக்க உலக சுகாதார நிறுவனம் WHO இலக்காக நிர்ணயித்துள்ள ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் டி 2026. நெக்ஸ்ட் 50வது கொஸ்டின், சர்வதேச கூட்டுறவு தினம் எந்நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் டி ஜூலை 6.
நெக்ஸ்ட் 51வது கொஸ்டின், வேர்ல்டு ஜூனோசிஸ் டே அனுசரிக்கப்படும் தினம் என்ன அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஜூலை 6. நெக்ஸ்ட் 52வது கொஸ்டின், சமீபத்தில் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் கப்பல் பாதை முன்கணிப்பு கருவியை உருவாக்க இந்திய கப்பல் பதிவேற்றுடன் எந்த நிறுவனம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் பி ஐஐடி பாம்பே. நெக்ஸ்ட் 53வது கொஸ்டின், தமிழ் எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் யாரின் பெயரில் வழங்கப்படும் தேசிய இலக்கிய விருதை வென்றுள்ளார்கள் அப்படின்னா சி நாராயண ரெட்டி. ஆப்ஷன் ஏ சி நாராயண ரெட்டி. நெக்ஸ்ட் 54வது கொஸ்டின், ரேச்சல் ரீவ்ஸ் எந்த நாட்டின் முதல் பெண் நிதி அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் சி இங்கிலாந்து. நெக்ஸ்ட் 55வது கொஸ்டின், தொலைத்தொடர்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு அதற்கான விடை ஆப்ஷன் ஏ 2023. நெக்ஸ்ட் 56வது கொஸ்டின், ஆருயிர் அனைவரும் உயிர் காப்பும் திட்டத்தினை தொடங்கியுள்ள மாநிலம் அதற்கான விடை ஆப்ஷன் சி தமிழ்நாடு. 57வது கொஸ்டின், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து எத்தனையாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார்கள் அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ 7. நெக்ஸ்ட் 58வது கொஸ்டின், 2025ஆம் ஆண்டிற்கான எஸ்சிஓ தலைமை பொறுப்பினை ஏற்க உள்ள நாடு எதுனா அதற்கான விடை ஆப்ஷன் பி சைனா. நெக்ஸ்ட் 59, நீல்கிரிஷன் அகர்வால், ஏஎஸ் துலத், அசாத் துரானி ஆகியோர் எழுதிய புத்தகத்தின் பெயர் என்ன அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ த சைக்காலஜி ஆஃப் வார் அண்ட் பீஸ் அப்படின்ற புத்தகம் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் 60வது கொஸ்டின், சமீபத்தில் சௌரிய சக்ரா விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் சி முஸ்தபா போரா. நெக்ஸ்ட் 61வது கொஸ்டின், மூளையை உண்ணும் அமீபாவின் பெயர் நெக்லேரியா ஃபோலரி ஆப்ஷன் பி. 62வது கொஸ்டின், சமீபத்தில் எஸ்சிஓ அமைப்பில் முழு நேர உறுப்பினராக இணைந்துள்ள நாடு எதுனா ஆப்ஷன் சி பெலாரஸ். 63வது கொஸ்டின், சமீபத்தில் அகதிகள் சட்டத்தினை ரத்து செய்துள்ள நாடு அதற்கான விடை ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து. நெக்ஸ்ட் 64வது கொஸ்டின், வினேஷ் போகாட் உடன் தொடர்புடைய விளையாட்டு எது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் பி மல்யுத்தம். நெக்ஸ்ட் 65வது கொஸ்டின், உலகளாவிய மன்னிப்பு தினம் கொண்டாடப்படுவது என்னைக்கு அப்படின்னா ஆப்ஷன் டி ஜூலை 7. நெக்ஸ்ட் 66வது கொஸ்டின், உலக சாக்லேட் தினம் என்னால் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் பி ஜூலை 7. நெக்ஸ்ட் 67வது கொஸ்டின், 15வது விவசாய தலைமைத்துவ விருதுகள் குழுவால் 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த விவசாய மாநில விருதை பெற்றுள்ள மாநிலம் எதுனா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா மாநிலம். 68வது கொஸ்டின், ப்ராஜெக்ட் பாரியை இந்தியாவின் பொதுக்கலை தொடங்கியுள்ள அமைச்சகம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி கலாச்சார அமைச்சகம். நெக்ஸ்ட் 69வது கொஸ்டின், சமீபத்தில் சவுதி அரேபியாவின் ரியாத்தில் நடந்த 2024 ஆசிய பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப்பை வென்றவர் யார் அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ த்ருவ் சித்வாலா. நெக்ஸ்ட் 70வது கொஸ்டின், ஆசிய ஸ்குவாஷ் இரட்டையர் சாம்பியன்ஷிப் 2024 எங்கு நடைபெற்றது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் சி ஜோகூர் மலேசியா. நெக்ஸ்ட் 71வது கொஸ்டின், விலிஞ்சம் சர்வதேச துறைமுகம் அமைந்துள்ள மாநிலம் அதற்கான விடை ஆப்ஷன் டி கேரளா. நெக்ஸ்ட் 72வது கொஸ்டின், குற்றவியல் சட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ள அமைக்கப்பட்டுள்ள குழுவின் தலைவர் யாருன்னா அதற்கான விடை ஆப்ஷன் டி சத்யநாராயணன். நெக்ஸ்ட் 73வது கொஸ்டின், ஹத்ராஸ் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யாருன்னா பிரிஜேஷ் குமார். ஆப்ஷன் பி பிரிஜேஷ் குமார். நெக்ஸ்ட் 74வது கொஸ்டின், ஏரி மற்றும் கண்மாயை மண் எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்குபவர் யார் அப்படின்னா வட்டாட்சியர் அவர்கள். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 75வது கொஸ்டின், பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான உரிமை அடிப்படை உரிமை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய வழக்கு ஆப்ஷன் டி எம்.கே. ரஞ்சித் சிங் வழக்கு. நெக்ஸ்ட் 76வது கொஸ்டின், சென்னை பெருநகர காவல்துறை புதிய ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யாருன்னா அதற்கான விடை ஆப்ஷன் சி ஏ அருண் அவர்கள். 77வது கொஸ்டின், தமிழக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர்கள் ஆப்ஷன் பி டேவிட்சன். 78வது கொஸ்டின், இந்தியா மற்றும் ரஷ்யா இடையேயான 22வது வருடாந்திர உச்சி மாநாடு நடைபெற உள்ள இடம் எதுனா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ ரஷ்யா. நெக்ஸ்ட் 79வது கொஸ்டின், உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இலகுரக பீரங்கியான ஜோராவர் இந்திய ராணுவத்தில் சேர்க்கப்பட உள்ள ஆண்டு அதற்கான விடை ஆப்ஷன் டி 2027. நெக்ஸ்ட் 80வது கொஸ்டின், சமீபத்தில் செய்திகளில் பார்த்த பிலிகிரி ரங்கசுவாமி கோயில் புலிகள் காப்பகம் BRT எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ கர்நாடகா.
நெக்ஸ்ட் 81வது கொஸ்டின், சமீபத்தில் விருக்ஷோபன் ஜன் அபியான் 2024 கீழ் மித்ரவான் நிறுவப்படும் என எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம். நெக்ஸ்ட் 82வது கொஸ்டின், சமீபத்தில் செய்திகளில் பார்த்த சென்டினல் அணு ஏவுகணை எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ அமெரிக்கா. நெக்ஸ்ட் 83வது கொஸ்டின், சமீபத்தில் செய்திகளில் குறிப்பிடப்பட்ட ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் முதன்மை செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான விடை ஆப்ஷன் பி இயக்க ஆற்றலை மின்சக்தியாக மாற்ற. நெக்ஸ்ட் 84வது கொஸ்டின், சமீபத்தில் செய்திகளில் பார்த்த பஞ்சகங்கா நதி எந்த நதியின் கிளை நதி அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் சி கிருஷ்ணா நதி. நெக்ஸ்ட் 85வது கொஸ்டின், தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் முதன்மை ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் அதற்கான விடை ஆப்ஷன் சி சௌமியா சுவாமிநாதன். நெக்ஸ்ட் 86வது கொஸ்டின், எங்கு நடைபெற்ற அகழாய்வில் மூங்கில் கம்புகள் ஊன்றுவதற்கான குச்சிகள் இரு பானைகளின் விளிம்புகள் கண்டறியப்பட்டுள்ளன அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் பி கீழடி. நெக்ஸ்ட் 87வது கொஸ்டின், எங்கு நடைபெற்ற அகழாய்வில் ராஜராஜன் சோழன் கால செம்பு காசுகள் வட்ட சில்லுகள் கண்டறியப்பட்டுள்ளன அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ மருங்கூர். நெக்ஸ்ட் 88வது கொஸ்டின், 2024 ஆண்டிற்கான கோலட்மேன் சுற்றுச்சூழல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் டி அசோக் சுக்லா. நெக்ஸ்ட் 89வது கொஸ்டின், 18வது லோக்சபா தேர்தலில் எத்தனை பெண் எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் சி 74. நெக்ஸ்ட் 90வது கொஸ்டின், ரஷ்யாவின் உயரிய விருதான கோலட்மேன் ஆர்டர் ஆஃப் ஜெயின் ஆண்ட்ரூ அப்போஸ்தர் விருதினை பெற்றுள்ளவர் யார் அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நெக்ஸ்ட் 91வது கொஸ்டின், சென்னை விளாடிவோஸ்டாக் கடல்வழி பாதை ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு அதற்கான விடை ஆப்ஷன் டி 2019. நெக்ஸ்ட் 92வது கொஸ்டின், தற்போது தமிழ்நாட்டில் குழந்தை இறப்பு விகிதம் எவ்வளவாக உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி 9. நெக்ஸ்ட் 93வது கொஸ்டின், சுற்றுலா மேம்பாட்டு குறியீடு 2024 இந்தியாவிற்கு கிடைத்துள்ள இடம் ஆப்ஷன் டி 39. 94வது கொஸ்டின், 10வது பிரிக்ஸ் நாடாளுமன்ற மன்றம் எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி ரஷ்யா. நெக்ஸ்ட் 95வது கொஸ்டின், சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் 150 வெற்றிகளை பெற்றுள்ள முதல் அணி என்ற பெருமையை பெற்றுள்ள அணி இந்திய அணி ஆப்ஷன் சி இந்தியா. நெக்ஸ்ட் 96வது கொஸ்டின், இந்த இந்து குழுமமானது தமிழக சுற்றுலாத்துறையுடன் இணைந்து வெளியிட்டுள்ள நூல் எது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் சி ஃபோர்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எ வாக் த்ரூ அப்படின்ற ஒரு நூல் தான். 97வது கொஸ்டின், நாட்டார் தெய்வங்களை பற்றி இந்து சமய அறநிலைத்துறையானது வெளியிட்டுள்ள நூல் எதுனா அதற்கான விடை ஆப்ஷன் பி வேர்ல்ட் டைட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் 98வது கொஸ்டின், உலக மக்கள் தொகை தினம் என்னைக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஜூலை 11. நெக்ஸ்ட் 99வது கொஸ்டின், சமீபத்தில் எக்ஸிம் வங்கி ஒரு சூரிய ஒளி மின்னழுத்த மின் நிலையத்தை நிறுவுவதற்கு $2.5 அமெரிக்கன் மில்லியன் மதிப்புள்ள கடன் வழங்க எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் சி கயானா. நெக்ஸ்ட் 100வது கொஸ்டின், சமீபத்தில் முன்னாள் தலைமை நீதிபதி யூ லலித் எந்த மாநிலத்தில் துணை வேந்தர்களை நியமிக்கும் குழுவின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம். நெக்ஸ்ட் 101வது கொஸ்டின், அசாமில் எந்த தேசிய பூங்கா சமீபத்தில் சலாசர் பிட் வைஃபர் கண்டுபிடித்தது அப்படின்னா ஆப்ஷன் ஏ காசிரங்கா தேசிய பூங்கா. 102வது கொஸ்டின், சணல் கைவினை அடிப்படையிலான வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக சமீபத்தில் எந்த அமைச்சகம் வலை நாரை ஏற்பாடு செய்தது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் சி ஊரக வளர்ச்சி அமைச்சகம். நெக்ஸ்ட் 103வது கொஸ்டின், சமீபத்தில் 25வது பிரதமரின் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்பு ஆலோசனை குழு PMSTIAC கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ புதுடில்லி. நெக்ஸ்ட் 104வது கொஸ்டின், சமீபத்தில் எந்த IIT ஆராய்ச்சியாளர்கள் முன்னோடியான லேப் ஆன் சிப் சாதனத்தை முன்னோடி அல்லாத துல்லியத்துடன் ஆரம்ப கட்ட நோய்களை கண்டறியும் திறன் கொண்ட சாதனத்தை வெளியிட்டனர் அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ IIT PHU வாரணாசி. நெக்ஸ்ட் 105வது கொஸ்டின், சமீபத்தில் கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டில் CSC 5வது உறுப்பினராக எந்த நாடு இணைந்ததுன்னா அதற்கான விடை ஆப்ஷன் சி பங்களாதேஷ். 106வது கொஸ்டின்,
சமீபத்தில் செய்திகளில் பார்த்த GRSE ஆக்சிலரேட்டட் இன்னோவேஷன் நர்ச்சரிங் ஸ்கீம் கெயின்ஸ் 2024 திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ கப்பல் கட்டும் தளங்கள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் தொழில்நுட்ப வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் அப்படின்னு தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 107வது கொஸ்டின். சமீபத்தில் ராஜஸ்தானுக்கு பிறகு கிக் தொழிலாளர்களுக்கான சட்டத்தை கொண்டு வந்த இரண்டாவது மாநிலம் எது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ கர்நாடகா. நெக்ஸ்ட் 108வது கொஸ்டின். லாகூர் உயர் நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அலியா நீலம் அவர்கள். 109வது கொஸ்டின். பிம்ஸ்டெக் குழுவில் எத்தனை நாடுகள் இடம்பெற்றுள்ளன? ஆப்ஷன் சி 7. இந்தியாவின் திட்டம் 75I எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா ஆப்ஷன் ஏ நீர்மூழ்கி கப்பல். நெக்ஸ்ட் 111வது கொஸ்டின். எந்த இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் டெஸ்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஜேம்ஸ் ஆண்டர்சன். நெக்ஸ்ட் 112வது கொஸ்டின். 13வது முறையாக விம்பிள்டன் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய எந்த வீரரின் சாதனையை நோவாக் ஜோகோவிச் சமன் செய்தார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ரோஜர் பெடரர். நெக்ஸ்ட் 113வது கொஸ்டின். ஆஸ்திரேலியாவின் அதிபரின் பெயர் வந்து கார்ல் நெக்மர். ஆப்ஷன் பி கார்ல் நெக்மர். நெக்ஸ்ட் 114வது கொஸ்டின். 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற உள்ளது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ தாய்லாந்து. 115வது கொஸ்டின். அமெரிக்காவின் உயரிய சிவிலியன் கௌரவம் வழங்கப்பட்ட நேட்டோ பொதுச் செயலரின் பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஜேம்ஸ் ஸ்டோல்டன்பர்க். 116வது கொஸ்டின். அதிகரித்து வரும் சுற்றுச்சூழல் பயணிகளுக்கு எதிராக எந்த ஐரோப்பிய நாட்டில் போராட்டங்கள் வெடித்தன அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் பி ஸ்பெயின். நெக்ஸ்ட் 117வது கொஸ்டின். உக்ரைனுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பை வழங்குவது பற்றி எந்த கூட்டணியின் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ நேட்டோ. நெக்ஸ்ட் 118வது கொஸ்டின். நகரமயமாக்க பட்டியலில் முன்னிலை வைக்கும் மாநிலம் எது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் சி தமிழ்நாடு. நெக்ஸ்ட் 119வது கொஸ்டின். திருப்பத்தூர் தமிழ் சங்கத்தை நிறுவியவர் யாருன்னா அதற்கான விடை ஆப்ஷன் பி கொன்றக்குடி அடிகளார். 120வது கொஸ்டின். சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் டி KR ஸ்ரீராம் அவர்கள். 121வது கொஸ்டின். விவாகரத்தான அனைத்து பெண்களுக்கும் ஜீவனாம்சம் வழங்கும் குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு என்னன்னா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ 125. நெக்ஸ்ட் 122வது கொஸ்டின். நெகிழி பொருட்கள் மறுசுழற்சி மற்றும் நிலைத்தன்மை உலகளாவிய மாநாடு நடைபெறும் இடம் எதுனா அதற்கான விடை ஆப்ஷன் சி புதுடில்லி. நெக்ஸ்ட் 123வது கொஸ்டின். உலகளாவிய இந்திய AI உச்சி மாநாட்டினை இந்திய அரசு எங்கு நடத்தியுள்ளது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் பி புதுடில்லி. நெக்ஸ்ட் 124வது கொஸ்டின். உதயகிரி குகையானது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் டி ஒடிஷா. நெக்ஸ்ட் 125வது கொஸ்டின். 33வது ஒலிம்பிக் திருவிழா தொடங்க உள்ள இடம் எது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ பாரிஸ். 126வது கொஸ்டின். இந்தியா ரஷ்யா இடையே வர்த்தமானது $100 பில்லியன் அதிகமாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள ஆண்டு என்னன்னா அதற்கான விடை ஆப்ஷன் சி 2030. நெக்ஸ்ட் 127வது கொஸ்டின். பிம்ஸ்டெக் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தை நடத்தும் நாடு எதுனா ஆப்ஷன் ஏ இந்தியா. 128வது கொஸ்டின். வரலாற்று ரீதியாக குறைந்த நீர்மட்டத்தை அனுபவித்து வரும் நதி எதுனா ஆப்ஷன் டி மெக்கன்சி நதி. நெக்ஸ்ட் 129வது கொஸ்டின். கல்வி வளர்ச்சி நாள் பின்வரும் யாரின் பிறந்த நாளின் போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ காமராஜர் அவர்கள். நெக்ஸ்ட் 130வது கொஸ்டின். கருணாநிதியின் நூற்றாண்டு 1924 to 2024 விழாவில் அவரின் உருவம் பொறித்த டேஸ் நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் சி 100. 131வது கொஸ்டின். 2023 to 24 ஆண்டு வரையிலான நிலையான வளர்ச்சி குறியீட்டில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எதுனா கேரளா மற்றும் உத்தரகாண்ட். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 132வது கொஸ்டின். வறுமை ஒழிப்பு திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்கள் பட்டியலில் முன்னிலை வைக்கும் மாநிலம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி தமிழ்நாடு. நெக்ஸ்ட் 133வது கொஸ்டின். ஒன்றிய அரசால் அரசியலமைப்பு படுகொலை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ள தினம் ஏ ஆப்ஷன் ஏ ஜூன் 25. நெக்ஸ்ட் 134வது கொஸ்டின். எந்த ஆண்டிற்குள் இந்தியாவின் மக்கள் தொகை 170 கோடியை தாண்டும் என ஐநா அறிக்கை தெரிவித்துள்ளது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் சி 2060. 135வது கொஸ்டின். மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு விடுமுறை அளித்துள்ள உயர்நீதிமன்றம் சிக்கிம் உயர்நீதிமன்றம். ஆப்ஷன் ஏ.
நெக்ஸ்ட் 136வது கொஸ்டின், இந்தியாவின் முதல் உலக ஒளிப்பதிவு மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாநாடு நடைபெறவுள்ள இடம்? ஆப்ஷன் பி கோவா. நெக்ஸ்ட் 137வது கொஸ்டின், அபுதாபியில் உள்ள சாலைக்கு ஐக்கிய அரபு அமீரகம் யாரின் பெயரை வழங்கி கௌரவித்துள்ளது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஜார்ஜ் மேத்யூ. நெக்ஸ்ட் 138வது கொஸ்டின், நேபாளத்தின் புதிய பிரதமர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி சர்மா ஒலி அவர்கள். நெக்ஸ்ட் 139வது கொஸ்டின், 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியானது எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் பி ஹங்கேரி. நெக்ஸ்ட் 140வது கொஸ்டின், லண்டனில் நடைபெற்ற விம்பிள்டன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கார்லோஸ் அல்கராஸ். 141வது கொஸ்டின், லண்டனில் நடைபெற்ற விம்பிள்டன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் சி பார்போரா கிரெச்சிகோவா. நெக்ஸ்ட் 142வது கொஸ்டின், உலக இளைஞர் திறன் தினம் என்னால் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஜூலை 15. நெக்ஸ்ட் 143வது கொஸ்டின், சமீபத்தில் செய்திகளில் பார்த்த திட்டம் 2025 எந்த நாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் சி அமெரிக்கா. நெக்ஸ்ட் 144வது கொஸ்டின், எந்த மாநில அரசு சமீபத்தில் பள்ளிகளுக்கு அருகில் அதிக காப்பின் எனர்ஜி பானங்களை விற்பனை செய்வதை தடை செய்ய முடிவு செய்துள்ளனா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் 145வது கொஸ்டின், தானே போரிவாலி சுரங்கப்பாதை திட்டம் சமீபத்தில் செய்திகளில் பார்த்தது, இது எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் 146வது கொஸ்டின், சமீபத்தில் நாட்டின் குறைந்த கார்பன் எரிசக்தி துறையை மேம்படுத்த இந்தியாவிற்கு $1.5 பில்லியன் கடனுக்கு எந்த அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ உலக வங்கி. நெக்ஸ்ட் 147வது கொஸ்டின், டெங்கு அதாவது எலும்பு முறிவு காய்ச்சல் சமீபத்தில் செய்திகளில் பார்த்தது, இது எந்த வகை கொசுகளால் பரவுகிறது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் பி ஏடிஸ் கொசுகள். நெக்ஸ்ட் 148வது கொஸ்டின், சமீபத்தில் செய்திகளில் பார்த்த தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி திட்டம் எந்த அமைச்சகத்தின் திட்டம் அப்படின்னா ஆப்ஷன் டி பாதுகாப்பு அமைச்சகம். நெக்ஸ்ட் 149வது கொஸ்டின், மணிப்பூர் ஆளுநரின் பெயர் என்ன அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ அனுஷ்யா உய்கே. நெக்ஸ்ட் 150வது கொஸ்டின், ஒடிசாவின் ஜெகநாதர் கோயில் எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் சி 12. 151வது கொஸ்டின், டெல்லி பாஜகவின் துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ ராஜ்குமார் பாட்டியா. நெக்ஸ்ட் 152வது கொஸ்டின், எந்த ஐரோப்பிய நாடு தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை அப்படின்னா பிரான்ஸ் நாடு, ஆப்ஷன் பி பிரான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் 153வது கொஸ்டின், விமான விபத்துகளில் விசாரணையை தவிர்ப்பதற்காக எந்த நிறுவனம் குற்றச்சாட்டுகளை ஏற்க ஒப்புக்கொண்டது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ போயிங். ஸோ இவ்வளவுதான் ஜூலை 1 முதல் ஜூலை 1 to 16 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தமாக 153 தான். ஸோ அதோட பிடிஎஃப் நான் கீழே முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லை நம்ம சேனல் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதில் மேக்ஸிமம் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு வேறு எதனாச்சும் டவுட்டு வேறு எதனாச்சும் வேணும்னு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.